நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் 2024ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன் தான் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ராசியானது மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருகின்ற 2024ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட புத்தாண்டாக அமைய போகுதுன்னு தான் பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா பிறருக்கு அதிகமாக உதவி பண்ணுறவரா இருப்பீங்க. அடுத்து எதுலையுமே ஒரு சிந்தனையோடையே இருப்பீங்க. ஆழ்மன சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்து பார்த்தோம்னா இந்த மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாகவே விரைவில், அதாவது எளிதில் இவங்களை ஏமாத்திடலாம், அந்த மாதிரி குணாவசியங்களோட தான் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு பார்த்தோன்னா குரு, ராகு, கேது பகவானால பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தது. அதே போல் பல விதமான நன்மைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிருந்தது. 2023ஆம் ஆண்டில் நீங்கள் படாத கஷ்டங்கள் இல்லை. வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி கிடைச்சிருக்காது. அதே போல் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு அதிகரிச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த காலம் எல்லாமே உங்களுக்கு 2024ஆம் ஆண்டில் மாறப்போகுதுன்னு தான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த 2024ஆம் ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா முதல்ல திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் ஆகட்டும் இருபாலருக்குமே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய நேரம் கைகூடி வரும். அடுத்து வண்டி வாகனம் பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆடை ஆபரணம்லாம் வாங்கி மகிழ்வீங்க. அடுத்து பார்த்தோன்னா வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு 6ஆம் ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்வில் இருக்கிறனால நிச்சயமாக வழக்கில் வெற்றிகள் குவியும். அடுத்து புது வீடு வாங்கி பால் காய்ச்ச இல்ல நிலம் வாங்கி வீடு கட்டுற அமைப்பு, இந்த மாதிரி சுபகாரிய செலவுகளா குடும்பத்துல ஏற்படுத்தி இந்த ஆண்டு வருகின்ற 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா இந்த விவசாயம் சம்பந்தப்பட்டது, மாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், பால் பண்ணை வச்சிருக்கவங்க, அரசு அதிகாரிங்க, அடுத்து போஸ்டல் விஷயத்துல வேலை செய்பவர்கள், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, மருத்துவத்துல வேலை செய்யறவங்க, மருந்தகம் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே 2024ஆம் ஆண்டு ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்க போகிறது. அடுத்து பார்த்தோம்னா இந்த 2024ஆம் ஆண்டுல நீங்க முக்கியமான நபர்கள் மூலியமா சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு இந்த வருகின்ற ஆண்டு ரொம்பவே திருப்திகரமான நிலையில தான் இருக்கு. தாய் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டு விலகும். ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளிநாட்டு விஷயத்துக்காக முயற்சி செய்வீங்க. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பலாம். அடுத்து பார்த்தோம்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்குது. எவ்வளோ சாதகமாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ பொருத்தம் பார்க்காம யாரையும் திருமணம் அப்படிங்கிறது செஞ்சு கொள்ள வேண்டாம். அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இந்த சேர்க்கை என்ன செய்யும்னா, கலைத்துறையில் இருக்கிறவங்க, படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, இவங்க கமிஷன் பேசிக்ஸில் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே பலவிதமான யோகத்தை அள்ளி கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அடுத்து உங்களுடைய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருகின்ற 2024ஆம் ஆண்டு மேலும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற வேண்டும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய கோவில் பார்த்தோன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுகவனேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. திங்கட்கிழமை நாள் அன்னைக்கு போயிட்டு வாங்க.
மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த மேஷ ராசி சொன்னது பார்த்தோன்னா ஏஎல்பி மேஷ ராசி, மேஷ லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் வந்து முழுமையாக பொருந்தும். ஸோ நான் சொன்ன பலன்கள் அனைத்துமே பொது பலன்கள் தான். அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் இந்த பலன்கள் மாறுபடும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி முறையில் கணிச்சு பலன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகின்ற காண்டாக்ட் நம்பரை தாராளமாக தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.